ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு எப்போவுமே ஃபேவரட்டாக ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு நாங்கள் டெய்லி கால் பண்ணுவோம், மெசேஜ் பண்ணுவோம், அவங்களோட காண்டாக்டை போய்ட்டு தேடுவோம். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு அது எப்படி ஈஸியாக நாங்கள் செய்கிறேன்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்க்ரீன் இருக்குது தானே, ஸ்க்ரீனை ஹோல்டு பண்ணி பிடிங்க. ஹோல்டு பண்ணி பிடிச்சோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் விட்ஜெட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் காண்டாக்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதில் உங்களுக்கு எது இப்போ நீங்கள் டிரெக்ட் டயல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதில் டிரெக்ட் டயல்னு சொல்லியிருக்கு. அதை டிக் பண்ணிங்கன்னா அட்ன்னு கேட்கும். அட்டை கிளிக் பண்ணோன்னா நீங்கள் எந்த ஃபோன் நம்பரை டிரெக்ட் டயலுக்கு வைக்க போகிறீங்க. நான் ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள் இந்த டிஸ்பிளேயில் எனக்கு டிஸ்பிளேயில் நீங்கள் இப்போ அவர் உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு நீங்கள் அவரை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். நீங்கள் காண்டாக்டில் போய் தேட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற என்னென்னு சொன்னால், அதே மாதிரியே உங்களோட ஸ்க்ரீனை ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணோன்னா விட்ஜெட்டுக்கு போகும். விட்ஜெட்டில் போயிட்டு அதில் காண்டாக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணினோன்னா பாருங்கள் அதில் டிரெக்ட் மெசேஜ்னு சொல்லியிருக்கு. அதில் அட்ன்னு கேட்கும். அட்டை கொடுத்தோன்னா எந்த ஃபோன் நம்பர்ன்னு கேட்கும். நீங்கள் அந்த ஃபோன் நம்பரையே செலக்ட் பண்ணுங்கள். நான் எகெயின் அந்த ஃபோன் நம்பரையே திரும்பவும் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் இப்போ அந்த ஃபோன் நம்பரை நான் டிக் பண்ணேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக டிரெக்டாக மெசேஜுக்கு போகும். நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணணுமோ அதை டிக் பண்ணி போட்டு அவருக்கு மெசேஜை நீங்கள் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அடுத்த பாருங்கள் இதில் அதே மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணி அதே மாதிரி காண்டாக்டுக்கு போங்க. போனோன்னே பாருங்கள் அதை டிக் பண்ணோன்னா அதில் அட் காண்டாக்ட்னு சொல்லியிருக்கு. ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த நம்பர்ன்னு கேட்கும். அது நானும் திரும்பவும் அதே நம்பரையை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் காண்டாக்ட்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த காண்டாக்டை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் கால் பண்ணுறதும் இருக்குது. அதே மாதிரி மெசேஜ் பண்ணுறதும் சென்டரில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படியும் செய்து கொள்ளலாம். இன்னொரு விதமாகவும் நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். பாருங்கள் இப்போ என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களோட காண்டாக்டுக்கு போயிட்டு அது எந்த நம்பருக்கு கால் பண்ண போகிறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு மெசேஜ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு ஸ்விப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனுக்கு போகும். அதே மாதிரி நீங்கள் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு ஸ்விப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கால் போகும். ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் டிரெக்ட் மெசேஜை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம். இது ஒரு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு இருக்கும். ஈஸியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், அதோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம்.